அதிகபட்சம் 9, 9:05, 9:10 முயற்சி எடுக்கிறோம். அதுக்குள்ள கிளம்பிடலாம். ஆமா. 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சிங்கன்னு ஆசைப்படுறேன். இதை அடி மனசுல இருந்து ஆத்மாவில இருந்து பேசணும். கொஞ்சமா பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதிய தம்பி சொல்லுவாரு. அதனால இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகபூர் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரிச்சோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்தோம், உழைப்பு ஒன்றுதான். ஸோ அதான் கஷ்டத்தை எவ்வளவுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் அர்த்தம். அதை நிச்சயமா நான் நம்புறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த, ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்க எம்ஜிஆர் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயா நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா, எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமாறிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினைச்சேன் பேச்சுத்தோட நம்பி எல்லாம். ஆனா நீங்க ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டீங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம் ஒரு குடும்ப விழாவிலிருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்றீங்க, ஆசீர்வாதம் பண்றீங்க. வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவா பேசுறது இல்லை, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்புல காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போறீங்க? நாப்பல திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசுல என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளா இருந்தா, கிழவனா இருந்தா 10-12 வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை போடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சா இல்ல கொஞ்சம் 5 நாள் செடு நினைச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது போய் யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவ, கட்ட 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 பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுற போது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்துறாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால வாய் திறந்தா பேசக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்ப உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன லக்கணம், போராடம், அதை நம்பத்தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புரிதலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற போதுதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையோட மிச்சம் உச்சம் எல்லாமே சமத்தகடிதான். அது எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்கிறது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள், என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமத்தகடி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டுல போன தனியா சந்தோஷம் பார்த்துக்கலாம். அதை விட்டுதான் எங்க வீட்டு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏய் என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாலும் எனக்கு கால் அனுப்பான். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காப்பி? ஓ, அப்ப தம்பி சமுத்திரக்கணிக்கு போன போட்டு வேண்டியதான். வேற இல்ல, ஒரு பிள்ளைய வச்சுதானே வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப அப்ப உணவளிக்கலாம் அந்த பையன் தனி விட்டா அங்க போயிருவாரு, என்னடா. சோ அந்த மாதிரி சமுத்திரக்கணி யார் நடிப்பா? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு படைத்து
போற இடம் வார இடமெல்லாம் இன்னை கொண்டாட வைக்கிற போது எனக்கு அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூர்ல உட்காந்துட்டு இருக்கேன், இதுவும் படம் பார்த்தாங்க சார். நான் சார் விடாது சித்தம். ஓ அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காம சார் பார்த்துட்டு என்று சொல்லிட்டாரு. விடாத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமா இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை கோயில் 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடி நாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றி படமா மாத்தி 22 காட்சி 19 நாட்கள் அவ்வளவான ஒரு படத்தை வினோதை சித்தம் என்று பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா, அப்ப கொண்டாட்டி ஊருக்கு போய் நான் தானே சமைக்கணும். அதை போல எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்து நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவை அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள். உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கான காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கெல்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்றோம். ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையும் நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமா இருந்தோம், எப்போ சந்தோஷமா இருந்தோம் உருவானு யாருக்கு தெரியும். உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தது எதிர்பார்த்ததுக்காக வளர்க்குற, எதுக்கு எதிர்பார்த்து யாரு பெற்றுத்த வளர்த்த எதிர்பார்த்து சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருக்கோம். என்ன 10 மாசம் உள்ளுக்குள்ள வரை இருட்டு, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல, திறந்து கொடுக்க பெஞ்சு இல்ல, பேச்சு துறைக்கு ஆள் இல்ல, அதை கூட பண்ணிருக்கோம். அதை போல உலகத்துல எதிர்பார்த்து கிடையாது. அவன் நம்ம கண்ணங்கனால குழந்தைங்க ஸ்டடி ஆயிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில நம்ம 50 60 வயசுலயோ 70 வயசுலயோ 80 வயசுலயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைகிறது. அமைதியா இருந்தா சொர்க்கத்துக்கு போகுது. ஐயோ நடப்பு இந்த ஆள் போனா எங்க இருக்கான்னு தெரியலையே, ஐயோ இந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோழிக்கு நரகம் தான். எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தோட இருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறோம், எல்லா தொழிலும் அளவு நாங்க கம்பிருக்கோம் ஏல அப்ப நம்ம சரியான ஆளியா சூப்பரியா நிறைய 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தப்பி வெளியில சொல்லாம அது என்னை பார்த்தவுடன் சொல்றாங்க. இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமாட்சி ஆசை இருக்கு மேலே போடு தம்பி சுரேஷ் பாத்துச்சு, அண்ணே புகழ வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினைச்சுட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டா, அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டா பண்ணி கொடுக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் கிச்சரா மூஞ்சி கோழிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டா நடிக்க போறேன், தம்பி அண்ணன் நடிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை இல்லப்பா டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற. அப்ப சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம், சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில தம்பி நீ என்னுடைய மகன் இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்கு, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு மரியாதை வரும். அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் நினை அந்த படத்துல அவனாப்பா டைரக்டர் அப்ப ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்ப தனித்தன்மை பொறுப்புவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி, நீங்க ஒத்துக்க மாட்டேங்க தம்பி ஒரே நிமிஷத்துல பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்ப எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை செய்யக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்லை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா கேட்பாங்க. அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காப்பா. ஆமா எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தா அதை செய்திருப்பாரோ, அதை செய்யுங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கடந்திருப்போம். எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க இன்னொரு வயல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனே சொல்லிட்டான், நான் சொல்லாம இருந்ததுதான் சங்கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமா மீண்டும் நான் சொன்னால் செயற்கையா இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால்தான் இவ்வளவு நேரம் சிரிச்ச பாருங்க, முகம் நல்லா இருக்கு. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமா எனக்கு வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் எனக்கு இன்னும் அதெல்லாம் எங்க அம்மா இல்லை எங்க அப்பா இல்லை,
என் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல. அது சொல்றேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி நான். ஆமா, இதெல்லாம் நிறைய சொல்லி பண்ணாம என் மனைவி எனக்காக வரலன்றத பிறந்த உமாபதிக்காக தான் சிவமகனுக்காக தந்தைய அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின புள்ள. ஆமா, அது வந்திருக்கு. என் மருமகன் மேல உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டான். ஓட்டு லாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா ஆமா. அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள் எங்க குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை. ஒரு 6-7 மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்துல அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படத்தை தனது மகளுக்காக ஒரு படைப்பை எடுத்திருக்காங்க அர்ஜுன் சார். ஆமா, அவங்களுடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க. இது ஒரு அற்புதமான குடும்ப விழா. அதை இனி பல வருடங்களாக பார்த்திருக்கிறீங்க. அன்பு தம்பி சமைச்சிருக்கிறீங்க. 5:30 மணி பிளைட் பிடிச்சி புள்ள ஓடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ரொம்ப மேல சொல்லுமா, எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யறோம். அது நல்லதாவே நடக்கும். அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் செய்வோம். எனக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கனவுகள் நிறைய இருக்கிறது. இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் பண்ணிக்கொண்டு நிறைய நாள் கனவு. இப்பதான் மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு இருக்கிற போது நிச்சயமா அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏன்னா உலக விழதான், எவனுக்கு எப்ப எதுன்னு தெரியாது. இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப ஒரு அற்புதமான தருணத்துல கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்க ஐயா சொன்ன மாதிரிதான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டு இருந்தா